ஹாய் ஹலோ வெல்கம் டு பொன்வனம் சேனல். நம்ம இப்போ குரு மகிமைங்கிற தலைப்பில் தான் ஒரு கதை பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க குரு மகிமை பற்றி பார்க்கலாம். நேயர்களே, நாம் இப்போது சில பாகவத் கதைகளை கேட்போம். குரு மகிமையை விளக்குவது இக்கதையின் நோக்கமாகும். குருவை நாம் வணங்கி சரணமடைந்தால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். குருவை சரணமடைந்த ஒரு ஏழை வைத்தியனின் கதை இது. திருச்சியில் உள்ள அம்மா மண்டபக்கரையில்தான் இக்கதை நடக்கிறது. அம்மா மண்டபத்தில் ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார். அவரது பெயர் நாராயண தீர்த்தர். அவர் சதா நேரமும் பகவத் சிந்தனையுடனே இருந்து வந்தார். ஸ்ரீரங்கத்தில்தான் பரம ஏழையான ராமபட்டரும் வாழ்ந்து வந்தார். மண்டபத்தில் நமது குருவான கிருஷ்ண பக்தர் ஒரு கல் திண்ணையில் அமர்ந்து தியானத்தில் இருப்பார். ராமபட்டர் அம்மா மண்டபம் பக்கத்தில் வரும்போதெல்லாம் குருவை பார்த்து அவருடைய தேஜஸை கண்டு பயபக்தியுடன் அவர் அருகில் அமர்ந்துவிட்டு சென்று விடுவார். ஒரு நாள் காலை வேளையில் ராமபட்டரின் மனைவி அவருக்கு காலை உணவை எடுத்து வைத்து ராமபட்டரை உணவருந்த அழைத்தார். ராமபட்டரோ வேறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். இப்போது நமது குருநாதர் அதே மண்டபத்தில் தான் அமர்ந்திருப்பாரா? அவருக்கு யார் உணவு கொடுப்பார்கள் என்று சிந்தனையில் இருந்தார். இந்த சமயத்தில்தான் அவருடைய மனைவி உணவை அவர் அருகில் வைத்துவிட்டு சென்றார். உணவின் வாசம் அவருக்கு வேறு ஒரு வழியை காட்டியது. அருகில் இருந்த அந்த உணவை எடுத்துக்கொண்டு வேகமாக அம்மா மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே கிருஷ்ண பக்தரான குருநாதர் அமர்ந்திருந்தார். அவரது அருகில் சென்ற ராமபட்டர் குருவை வணங்கினார். குருவும் அவரை நிமிர்ந்து நோக்கிவிட்டு உணவை அருகில் வைக்கச் சொன்னார். ராமபட்டரின் நோக்கத்தை ஒரே பார்வையிலேயே அறிந்து கொண்ட குரு நமது பட்டரின் விருப்பத்தை நிறைவேற்றவே உணவை வைக்கச் சொன்னார். குரு உணவு அருந்துவதைக் கண்டு ஆனந்தப்பட்ட ராமபட்டர் குரு உணவு அருந்தியதும் அவ்விடத்தை விட்டு சென்றார். இதை தினமும் நடக்கும் ஒரு வழக்கமாக ராமபட்டர் மாற்றிக்கொண்டார். தினமும் குருவிற்கு உணவை எடுத்துக்கொண்டு செல்வதும் அவர் உணவு அருந்துவதும் வழக்கமாக நடக்குமாறு ராமபட்டர் பார்த்து கொண்டார். ராமபட்டர் உணவு உண்ணாமலேயே உணவை எடுத்து செல்வதும் பின்பு வருவதையும் கண்ட அவரது மனைவி கணவருடைய மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டவர். அவருடைய உணவை இரண்டாக பிரித்து அதில் பாதியை கணவருக்கும் மீதியை தமக்கும் வைத்து உண்டார். வழக்கம் போல ஒரு நாள் ராமபட்டர் உணவை எடுத்துக்கொண்டு அம்மா மண்டபம் சென்றார். ஆனால் அங்கே குருநாதர் அமர்ந்திருந்த இடத்தில் குருநாதரை காணவில்லை. ஒரு நிமிடம் தூக்கி வாரி போல பதறிப்போன ராமபட்டர் அங்கும் இங்கும் அலைந்து தேடினார். ஆனால் குருநாதரை காண இயலவில்லை. மிகவும் மன வருத்தத்துடன் அவ்வழியாக வரும் வழிப்போக்கர்களிடம் விசாரித்தார். ஐயா, தாங்கள் இங்கு குருநாதரை கண்டீர்களா? இங்கு எங்குமே காணவில்லையே, பார்த்தீர்களா? அப்படி என்று கேட்டார். வருபவர்களும் குருநாதரா என்று ஆச்சரியமடைய வினாவினர். ராமபட்டரும் சந்நியாசி ஐயா என்று குரல் தளதழுக்க கூறினார். வந்தவர்கள் அனைவரும் இல்லையே என்று கூறிவிட்டு சென்றார்கள். இருந்தும் மனம் தளராத ராமபட்டர் இன்னும் சற்று காவிரிக்கரை அருகே சென்று காவிரி ஆற்றை கலந்து வருவர்களிடம் வினாவினார். நேயர்களே, கதை நடக்கும் சமயம் கத்திரி வெயில் காலம். காவிரியில் நீரின்றி மணற்பாங்காகவே எவ்விடம் நோக்கிலும் காணப்படும். அவ்வாறு ஆற்றை கலந்து வந்த ஒரு வணிகனிடம் ராமபட்டர் கேட்டபோது அவர் மலர்ந்த முகத்துடன், ஆமாம் ஐயா, காவிரியின் கொள்ளிட ஆற்றை தாண்டி மறுபக்கம் ஒரு அழுகினி மர நிழலில் அமர்ந்திருப்பதை கண்டேன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் வேறு சிந்தனையே இயலாமல் சிறிதும் தயக்கமின்றி வெயில் பட்டு தீக்கங்குகளாக மாறிவிட்ட மணல் பரப்பில் அதிலுள்ள வெப்பத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் உணவையும் எடுத்துக்கொண்டு அவசரமாக நடக்கத் தொடங்கினார். கால்களில் காலணி அணி அவரது பொருளாதாரம் இடம் தரவில்லை. அவருடைய சிந்தனையில்
இவ்வளவு நேரமாகிவிட்டதே, குருநாதர் சாப்பிடவில்லையே என்று வருத்தம் மட்டும் மிஞ்சியிருந்தது. ஒரு வழியாக நடந்து நடந்து மிக பெரிய கொள்ளிடத்தை தாண்டி அக்கரையில் இருக்கும் ஒரு அழுகினி மரத்தடியில் குருநாதர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் அருகே வந்து சேர்ந்தார். அங்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த கிருஷ்ண பக்தர் ராமபட்டர் அருகில் வந்ததும் அவரிடம் அன்போடு, ஏனப்பா என்னிடம் இவ்வளவு பாசம் காட்டுகிறார்? என்னை கடனாளியாக மாற்றி விடுவாய் போலிருக்கிறதே என்று கூறினார். ஆனாலும் அவர் சொல்வதை கேட்டுவிட்டு அவரையே பார்த்து கொண்டிருந்த ராமபட்டரோ ஒன்றும் கூறாமல் குருநாதரின் பாதம் சரணம் என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு குருநாதரின் பாதங்களை பார்த்தார். ஐயோ என்று வாய்விட்டு அலறிய ராமபட்டர் குருநாதரின் பாதங்களை காட்டி, இது என்ன, இவ்வளவு வேணக்கட்டிகள் தங்களுடைய பாதங்களில், இது எவ்வாறு வந்தது என்று கண் கலங்கினார். இதை கேட்ட கிருஷ்ண பக்தரும், நீ கொள்ளிடத்தில் இறங்கி அந்த சூட்டு மணலில் நடந்து வந்தாயே, அதுதான் உனக்கு வந்த வேணப்பொக்கலங்களை நான் வாங்கி கொண்டேன் என்று கூறினார். இதற்கு மேல் என்ன செய்ய இயலும் அந்த ராமபட்டரம்? அவரும் கண்களில் நீர் வழிய குருநாதரை வணங்கினார். அப்போது குருநாதர், நீ ஏன் என்னிடம் இவ்வளவு பிரியம் வைத்துள்ளாய்? நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், என்ன வேண்டுமோ கேள் என்று கூறினார். இந்த சமயத்தில் அந்த ராமபட்டரோ மும்மூர்த்திகளின் தரிசனம் வேண்டுமென்று கேட்டிருந்தாலும் அது நிறைவேறியிருக்கும். ஆனால் தாழ முடியாத தரித்திரத்தின் பிடியில் இருந்த அந்த ராமபட்டரோ எனது தரித்திரம் தொலைய வேண்டும் என்று திக்கு திணறி கூறினார். இதை கேட்ட அந்த சாதுவும், இப்படி வாரும் என்று ராமபட்டரை அழைத்து கொண்டு வனத்தின் உள்ளே சென்றார். சரிங்க, மீதி கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வனத்துக்குள்ளே கூட்டு போய் குருநாதர் ராமபட்டருக்கு என்ன கொடுத்தாரு, அதை வச்சு ராமபட்டர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் இந்த யூடியூப்காரங்க நம்ம சேனல்னு கொஞ்சம் பேருக்கு காட்டுவாங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.